ஒரு பையன் சொல்லி மாற்றி விட்டாங்க பார்த்துட்டு நீ சொல்லு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே சேர்ந்த மாதிரி வியானாவை ஒரு ஸ்டேஜில் அளவே வச்சிட்டாங்கங்க. ஏதோ எல்லாருமே சேர்ந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பிக் பாஸ் ஏதோ ஒரு டாஸ்க்குக்காக உங்களில் 2 பேரை 3 பேரை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு போல. எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து யாரை செலக்ட் பண்ணலாம் யாரை வேணான்றதை முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து வியானாவை பார்த்து வியானா கொஞ்சம் வீக்கான ஆள், அவளால் ஸ்பீடாக ஓட முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஓடுறதை வச்சு தான் டாஸ்க் நடக்க போது போல. அதில் எல்லாருமே வியானாக்கு எதிராக ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. கெமி சொன்னதை நான் பார்த்தேன். கெமி என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் வந்து கொஞ்சம் வீக்கு, ரொம்ப ஸ்பீடாக ஓட மாட்டான்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வியானா வந்து மறைச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா, ஒரு டாஸ்க் நடந்ததில்ல, அதாவது அந்த மாஸ்க் டாஸ்க் நடந்ததில்ல, அதில் நான் கடைசி 5 ரவுண்டு, அதாவது ரொம்ப ரவுண்டு நான் வந்தேன், எப்படி என்னால் ஓட முடியாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, எப்படி நான் ஸ்பீடாக ஓட மாட்டேன்னு சொல்லுவீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. கெமி இருக்காங்கல்ல, உடனே கொஞ்சம் திணறிட்டாங்க. என்ன சட்டுன்னு இப்படி கேள்வி கேட்டுட்டான்னு. கெமி உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ரவுண்டு நான் ஃபஸ்ட்டே தான் வெளியே வந்துட்டேன், அதுக்காக நான் ஓட மாட்டேன்னு அர்த்தமா, நான் ஓட தான் செய்வேன், ஸோ அதை வச்சு மட்டும் முடிவு பண்ண முடியாதுன்ற மாதிரி கெமி கொஞ்சம் மழுப்பிட்டு வந்து உக்காந்துட்டாங்க. எல்லாருமே, அதாவது ஒவ்வொருத்தராக வந்து சொல்லணும்ல, அதில் எல்லாருமே வந்து இந்த வியானாவை டார்கெட் வச்சிருக்காங்க போல. அதாவது வியானா போக வேணாம், அந்த 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 ஓடுற விஷயத்தில் வியானா கலந்துக்க வேணான்ற மாதிரி டார்கெட் வச்சிருக்காங்க போல. வியானாவால் அந்த இடத்துல இருக்க முடியல. வியானா கொஞ்சம் தள்ளி வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அழதான் போகிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுதுங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் வந்திருக்கு அந்த இடத்துக்கு, சுபிக்ஷா மட்டும்தான் வந்திருக்கு. இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ சுபிக்ஷா மட்டும்தான் சமாதானம் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வேற யாருமே வரலங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக போயிடுச்சு. பார்வதிலாம் நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. பார்வதியும் ஆறுதல் சொல்றதுக்கு வந்திருக்கலாம், ஏன் விக்ரம்லாம் ஆறுதல் சொல்றதுக்கு வந்திருக்கலாம். இந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு வந்திருக்கலாம். யாருமே வரல. இந்த சுபிக்ஷா மட்டும் தான் வந்தாங்க. இன்னும் எதுவும் முடிவு ஆகல. நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க, ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோ, எல்லாரும் ஒன்று சொல்லட்டும், கடைசியில் ஓட்டிங்கை வச்சு தானே முடிவு நடக்க போகுது, நீ தேவையில்லாமல் ஒரே பண்ணாத வான்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சமாதானம் பற்றிட்டு இருக்கு. அது இல்லை, எல்லாருமே பிளான் பண்ணி என்னையே சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வியானா ஃபீலிங்காக பேசுறாங்க. சரி விடு விடு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வான்றபடி இந்த சுபிக்ஷா ஒரு ஸ்டேஜில் சமாதானம் பற்றி கூட்டு போறாங்க. என்ன டாஸ்க்ன்றது இன்னும் தெளிவாக தெரியலங்க, தெரிஞ்சோன்னா சொல்கிறேன்.